தாய் மண்ணிற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வல்லினம் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தேர்தல் நெருங்கி வர காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் பார்த்தீங்கன்னா அண்ணன் பாரிசாலன் வந்து தொடர்ந்து அவதூறுகளையும் அவர் மீது ஆபாசங்களையும் தொடர்ந்து பரப்பிட்டு வராங்க. இது ஏன் தமிழ் தேசியம் ஏன் ஒரு வன்மமான நிலைக்கு போயிட்டுருக்கு, அது ஏன் நாம் தமிழர் மூலமாக அப்படி நடக்குது, அதை குறித்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் பெகன். பார்த்துருப்பீங்க சமீப ட்விட்டர் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து ஒரு வேலை பார்க்கணும்னு நினச்சோம். தேர்தல் நெருக்கத்தில் வந்து டிஎம்கேவுக்கு மக்கள் ஓட்டு போடக்கூடாது. ஸோ அதனால் டிஎம்கே என்னென்ன பண்ணிச்சு என்ன அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணலாம், அலசி ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்து நம்ம அந்த வேலை பார்த்துட்ருக்கோம். இவங்க கட்சி வேலையை பார்க்காம இவங்க ஐடி இவங்க வந்து என்ன பண்ணணும், தேர்தல் நெருக்கத்தில் பரப்புரை செய்யணும், கட்சி வேலைகளை பரப்புரை செய்யணும். எதிர்கட்சிகளை பார்க்காம ஒரு பாரியண்ணை வந்து ஒரு ட்வீட் போட்டார். அதுக்கு கீழே போய் எப்பயும் போல கடிக்கிறது, எப்பயும் போல வன்மமா பேசுறது. படத்துக்கு அப்புறமா ரொம்ப அதிகமாக சரி, அவரு ஒரு குறை இருக்கிற பட்சத்தில் அவர் சுட்டி காட்டுறாரு. அவர் இப்போ மட்டுமா சுட்டி காட்டுறாரு, 2016-17 அவர் வந்து தமிழ் தேசிய தளத்தில் செயல்பட்டு இருக்கிறாரு. நாம் தமிழ் கட்சி மீது எங்கெல்லாம் குறைகள் இருக்குமோ, ஏதாவது தவறுகள் இருக்கும்போது பாரியன்னா அதை சுட்டி காட்டுறாரு. இது வந்து தவறுகளை சுட்டி காட்டியிருக்கு. ஆமாம். அப்போது தேர்தல் நேரத்தில் சரி விடுங்க அப்படின்னு ஏதோ தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுறாருன்னு இவங்க கம்முன்னு கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஐடி விங்கு அந்த 10 ஃபேக் ஐடி என்ன பண்ணுறது, இறங்குது, கடிக்குது. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணார், ஒத்தாலாக வந்து வச்சு செஞ்சுட்டாரு. ஒரே ஆள் தான் மொத்தமாக முடிச்சிட்டாரு. ஸோ ரெகுலராக போஸ்ட் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருந்தார். நாம் தமிழ் கட்சி மீது தொடர்ச்சியான விமர்சனங்களை சொல்லிகிட்டே வர்றாரு. ரூலிங் ஆன் ஸ்டேட்ஸ் மாதிரி ரூலிங் ஆன். ஆமாம். இதுக்கப்புறமும் இவங்க வந்து சரி நம்ம கம்முன்னு இருந்திருக்கலாம், சரி இவர் இன்னும் பண்ணிகிட்டே இருக்காரு, நம்ம இதோட விட்டுருவோம், நம்ம அடுத்த வேலையை பார்ப்போன்னு பார்க்கல. மறுபடியும் அவதூறுகளை வன்மத்தை கைக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் பாரியண்ணை வந்து நாம் தமிழ் கட்சி மீது வைக்கிறாரு, இத்தனை ஆண்டுகளாக வைக்கிறாரு அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ நம்மளுக்குமே அந்த பாரியனுக்கு மட்டும் இல்லை, தமிழ் தேசிய தளத்தில் செயல்படுற உண்மையாக தமிழ் இனத்துக்காக பற்றுக்கொண்டு தமிழ் தேசியத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நாம் உண்மையான தமிழ் தேசியவாதின்னு சொல்ல வரீங்க. உண்மையான தமிழ் தேசியவாதிகள் எல்லாருக்குமே நாம் தமிழ் கட்சியை கவனிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த விமர்சனங்கள் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாரும் கிடையாது. ஸோ முதல்ல என்னென்னன்றதை பார்ப்போம், என்னென்ன மாதிரி விமர்சனங்கள் இருக்கு, எந்தெந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி தவறு ஏற்றிட்டு வந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம பின்னாடி போக வேணாம். அந்த பெரியார் வீர வணக்கம் போட்டது, அதாவது ஈவேராவை போட்டு வீர வணக்கம் போட்டுட்டு இருந்தாங்க. பாரியண்ணை வந்து தொடர்ச்சியாக எதிர்த்துட்டு இருந்தார். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரியண்ணை எக்ஸ்போஸ் பண்ணி தான் பெரியார் எப்படிப்பட்டவர், ஈவேரா அப்படி எப்படிப்பட்டவர்ன்றது நம்மளுக்கு தெரியுது. தமிழ் இனத்துக்கு எந்த அளவுக்கு அவர் மோசடி செஞ்சுக்கிறாரு, எந்த அளவுக்கு விரோதமாக இருந்திருக்காருன்றது புரியுது. நாம் தமிழ் கட்சி ஒன்றும் எக்ஸ்போஸ் பண்ணலை, பாரியண்ணை தான் பண்ணார். அந்த கிரெடிட் அவருக்கு தான் போய் சேரும். ஸோ இது வந்து முதல்ல பெரியார் விஷயம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பண்ணிட்டு இருந்தார். அம்பேத்கரை தூக்கி பிடிச்சாங்க, அதுலேயும் விமர்சனம் பண்ணார். ஸோ நாம் தமிழ் கட்சி தவறான நிலைப்பாடுகள் இருக்கும்போது பாரியண்ணை விமர்சிச்சுட்டு வந்தார். எதில் அவர் வேறுபடுறாரு, அவருடைய தமிழ் தேசிய செயல்பாடு நாம் தமிழ் கட்சியிலேருந்து எதில் வேறுபடுதுன்றது சொல்லிட்டு இருந்தார். குடியொற்றுமை முக்கியமாக பார்த்தீங்கன்னா, குடியொற்றுமையை நாம் தமிழ் கட்சி இதுவரை வெளிப்படையாக ஆதரிக்கலை. ஆனால் பேசுவாங்க, குடியொற்றுமை அரசியல் பேசுவாங்க, ஆனால் வெளிப்படையாக ஆதரிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆனால் பேச ஒரு பாரியண்ணனை பார்த்தீங்கன்னா குடி தேசிய கோமளிகள்னு அப்படி ஒரு பட்டம் சூட்டுறது, சக தமிழ் தேசியவாதிகளை அந்த மாதிரி ஒரு இழிவாக பேசுறது, இப்படியும் போயிட்டு இருந்துச்சு. இது வந்து ரொம்ப பின்னாடி போத்தவலை. ஆனால் ஒரு கட்டத்தில் விஜய் அரசியலுக்கு வராருங்களா. விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாரியண்ணன் என்ன மாதிரியான இதை சொல்லிட்டு இருந்தாருன்னா, விஜய் வரட்டும், அவருடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சுன்னா விஜய் வரட்டும், அவருடைய கொள்கைகளை முன்வைக்கட்டும், அது தமிழ் இனத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருந்தால் விமர்சிப்போம், ஆதரவாக இருந்தால் ஆதரிப்போன்ற மாதிரி நிலைப்பாடை எடுத்தார். ஆனால் நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணாங்க, கொஞ்சம் நாங்கள் தம்பி வரட்டும்னு கொஞ்சம் நாங்கள். ஸோ விஜய் ரசிகர்களுடைய சப்போர்ட்லாம் அந்த டைமில் இருந்துச்சு, பெருமளவு இருந்தது நாம் தமிழ் கட்சிக்கு. அப்போ அவங்க அப்போ வந்து மைக் சின்னத்தை வச்சு தம்பி நம்மளுக்கு ஆதரிச்சிட்டாரு, பாட்டில் வந்து மைக்கை பிடிச்சிட்டாரு, அப்போ நம்மளுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. மைக் சின்னத்தை நாம் தமிழ் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்தப்போ அதை வச்சு இவங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. ஸோ அப்போ இவங்க ஒரு விஜய் வரட்டும், அவர் கூட கூட்டணி போகிறன்ற இதெல்லாம் அப்படிதான் நினைப்பில் இருந்தாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையும் அவர் வந்ததுக்கப்புறம் நடந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடந்தது. என்ன நடந்துச்சோ எது நடந்துச்சோ அந்த கூட்டணி ஒத்து போகலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் விஜய் எதிர்க்கணும். அப்போ எதை வச்சு எதிர்க்கிறதுன்னு பார்த்தாரு.
ஸோ பெரியாரை வச்சு எதிர்க்கலாம். ஓகே, ஈவேராவை தூக்கிட்டார் விஜய். அப்போ இதை வச்சு எடுக்கலாம். ஏன்னா தமிழ் தேசியத்துக்கு ஈவேரா எதிரானவர்னு ஒரு கட்டமைப்பை பாரியண்ண கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டாரு. ஐயா அருக்கனாரை தொடர்ந்து அண்ணன் பாரிசாலனுமே அவரோட வழியில வந்து ஈவேராவை தொடர்ந்து எதிர்த்து வராரு. இப்போ அவர் மணியரசன் ஐயாவும் எதிர்க்கிறவர் தான், சங்கரலிங்கனார் ஐயாவும் எதிர்க்கிறவங்க தான். அந்த இதில் வந்து பாரியண்ணன் எதிர்க்கிறது தான். எனக்கு என்ன சொல்லணும்னா, அவங்களோட பாரியனை எதிர்த்தது தான் மக்கள்கிட்ட அதிகம் போய் சேர்ந்துச்சு. இணையதள ஊடகத்துல வலையொலியில அதிகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது பாரியண்ணன் தான். அப்போ அந்த டைம்ல நாம் தமிழ் கட்சி வீர வணக்கம் போட்டுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, இப்போ வந்துட்டாங்க இவங்க. இப்போ இவங்க எந்த இடத்துல எதிர்க்கிறாங்க, எந்த நேரத்தில் எதிர்க்கிறாங்க? விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, கொள்கை தலைவர்கள்லாம் காமிச்சதுக்கு அப்புறமா, 2024 அப்புறமா தானே ஈவேராவே செயல்பட்டு இருந்தாரு. அவர் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க பேச முடியும். அதுக்கு முன்னாடிலாம் எதுவுமே அவர் அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லையேங்க. ஆமா, இவங்க முட்டு இப்படிதான் கொடுப்பாங்க. இவங்க முட்டு கொடுக்கறது பார்த்தா அப்படிதான் தெரியும். ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க, ஏன் பெரியார் இப்ப எதிர்க்கிறன்னு சொல்றதுக்கு வந்து இப்ப அவ ஏன் ஏத்துக்கிட்டீங்கன்னு கேள்வி கேட்பாங்கல்ல, அது என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? பெரியார் வந்து அப்போ பண்ணதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரில, நாங்கள் வந்து பெருசாக படிக்கல, இப்போ தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிதலுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு. அப்போது இவ்வளோ நாள் பெரியாரை எதிர்த்து இருந்தாங்கல்ல தமிழ் தேசியவாதிகள், அவங்க எதிர்த்து தான் இருந்தாங்க. உங்கள்கிட்டையும் சொல்லிட்டு தானே இருந்தாங்க, பெரியாரை எதிர்க்கணுங்க, எல்லாரும் எதிர்க்கணும், தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர், தமிழ் இனத்துக்கு எதிரானவர்னு. அப்போ எங்கே போச்சு உங்கள் அறிவு, எங்கே போச்சு? அன்றைக்கி தேடி படிக்க வேண்டியதானே, சொன்ன ஆதாரங்கள்லாம் உண்மையான பார்க்க வேண்டியதானே. விஜயை எதிர்க்கணும், அதுக்கு வேறு வழி இல்லை. அப்போ ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு, பெரியார் எதிர்ப்பு கட்டமைப்பு உருவாயிடுச்சு, கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதை இவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். விஜயை இந்த மாதிரி இவங்க எதிர்க்க தொடங்கினாங்க கொள்கை ரீதியாக அப்படின்ட்டு. ஒன்று நீ அந்த பக்கம் நெல்லி, இந்த பக்கம் நின்று, நடுவில் நிற்காத லாரி வச்சு சேர்த்துலாம் சொல்லிட்டு சீமான் அவர்கள் மேடையில் எதிர்த்தாரு. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் அந்த ரைவலரி, அந்த எதிர்ப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. விஜய் கொள்கையே சொல்லலைங்க அவர் இன்னும் வரையும். அவரை எதுக்கு கொள்கையை வச்சு அதுதான் அவர் இந்த பெரியார் அம்பேத்கரை தூக்குனாரு. விஜய் வந்து இவங்க எதிர்க்கணும் அப்படின்றதுக்கோசரம் எதிர்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வீரவணக்க போட்ட கூட்டம் இப்போ வந்து அவங்க எப்போ எதிர்க்க வேண்டியது ஈவேராவை, வீரவணக்க போட்ட கூட்டம் விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் திருந்துதுன்ற மாதிரி தான் பெரியாரை இவங்க எதிர்த்தாங்க. சரி, இப்பயாவது நீங்கள் வழிக்கு வந்தீங்களே, இப்பயாவது வந்து பெரியாரை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சுக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு பாராட்டினார். என்ன பாராட்டினார், நம்மளுமே சந்தோஷப்பட்டோம். சரி, இப்பயாவது எதிர்க்கிறாங்களே அப்படின்ட்டு. இப்படி நான் ட்ரெஸ் போட்டதுக்கு காரணம் அவர் தான் சொல்லாமல் விட்டாங்களே. ஸோ இப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி, விஜய் எதிர்க்கிறதுல நம்ம எதுவுமே குறை சொல்லிங்க, அவர் எதிர்க்கணும் தான். தமிழ் தேசியத்துக்கு ஒரு எதிரான ஒரு சில விஷயங்களை வச்சிருக்காருன்னா நம்ம எதிர்க்கணும் தான். விஜயை மட்டுமே எதிர்க்கிறது, அதையே பொழப்பாவா எடுத்துக்கிறது. அதிகாரத்தில் இருக்க திமுக எத்தனையோ தவறுகள் பண்றாங்க. அது என்ன, நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமா, விஜய் 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 விஜய். டிஎம்கே என்ன ஆச்சு? விஜய் வரதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎம்கேவை தானே மூர்க்கமாக எதிர்த்துட்டு இருந்தீங்க, இப்போ எங்கே காணாமல் போயிடுச்சு? டிஎம்கே ஓரம் போயிடுச்சு. டிஎம்கேவை எதிர்க்கிறத விட்டுட்டு விஜய் 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 ஆட்சியில் இருக்கிற மாதிரியும், விஜய் என்னமோ ஆட்சியிலிருந்து தப்பு பண்ண மாதிரியும். ஏங்க, ஒரு கொள்கை ரீதியாக எதிர்த்தீங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாரு, தப்பு நடக்கிற விஷயத்தில் எதிர்க்கலாம், ஓகே. எப்போ பார்த்தாலும் விஜய் விஜய் பிடிச்சி தூங்கி நிற்கிறது. சரி, இந்த மாதிரி விஜயை மட்டுமே எதிர்க்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்தாங்க. அதில் வந்து நம்ம பாரியனை விமர்சித்தார். ஸோ எல்லாருக்கும் அந்த விமர்சனம் இருந்தது. அப்புறம் கரூர் விவகாரத்தில் கூட ஆரம்பத்தில் இவர் மேலே விஜய் மேலே முழு தவறு இல்லை, இதுக்கு வந்து எல்லாருமே பொறுப்புன்னு சொன்னது. ஆனால் ஒருத்தர் வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறமா மொத்தமே அவர் விஜய் தான். ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து அரசாங்கத்தோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருமே இருக்குது. ஏன்னா எவ்வளோ பேர் கூடியிருப்பாங்க, எவ்வளோ வருவாங்க, எவ்வளோ நேரம் ஆகும்னு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க கூட்டத்தை வந்து விலக்கிருக்கலாம், அவங்கள ஏதாவது முறைப்படுத்திக்கலாம், தண்ணி கேன் அவங்களுக்கு தேவையானதை வழங்கி அதை வந்து அந்த அசம்பாவிதம் நடக்காமல் தவிர்த்துருக்கலாம். அது இன்டெலிஜென்ஸோட ஃபெயிலியராகவுமே இருந்தது. சரி, இப்போது இந்த விஷயத்தில் உங்கள் நிலைப்பாடு வந்து என்னவா இருக்குதுன்னா, முழுக்க கரூர் விஷயத்தில் விஜய் மேலே மட்டும்தான் தப்புன்ற மாதிரி நிலைப்பாட்டை எடுத்தீங்க. அங்கே தாங்க வந்து இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இது எப்படி பார்த்தாலுமே எல்லாருக்குமே பார்க்குறோம், எல்லாருமே கரூர் விவகாரத்தை கவனிச்சுட்டு இருக்கிறோம். அரசாங்கத்தின் மேலேயும் தவறு இருக்குது, விஜய் மேலேயும் தவறு இருக்குது, அவ்வளோ கூட்டம் தொண்டர்கள் மேலேயும் தவறு இருக்குது, ஆமாம் மக்கள் மேலேயும் தவறு இருக்குது. அவ்வளோ நேரம் இருந்துட்டு அவங்க வந்து கலைஞ்சு போயிருக்கலாம், கூடி நம்மளால் அங்கே நிற்க முடியாத சூழ்நிலை, மக்களும் வெளியே வந்திருக்கணும். ஸோ மக்கள் முதல்ல அந்த அளவுக்கு ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு கூட்டம் போகுதுனாலே கம்மியாக இருக்குது, கூட்டம் போகுதுனாலே வந்துடணும். குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறது, பெண்கள்லாம் போகிறது, கர்ப்பமாக இருந்தாலும் போகிறது, இதெல்லாம் தவறு. ஸோ நம்ம இதெல்லாம் சுட்டி காட்டலாம். ஸோ என்ன பண்ணணும், ஒரு தலைவராக, ஒரு கட்சி தலைவராக நீங்கள் என்ன பண்ணணும்னா, யார் மேலே தவறு இருக்குதோ அது ஓப்பனாக சொல்லணுமா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணீங்க?
வெறும் விஜய் மேல மட்டுமே தவறு. இப்போ திமுக என்ன பண்ணுச்சு, விஜய் மேல மட்டுமே தவறுனுச்சு. திருப்பி அப்படியே மொத்தமா விஜய் மேல பழி போட்டாங்க. அவங்க மேல நம்ம விஜய் மேல பழியிலன்னு சொல்ல, விஜய்க்கும் பங்கு இருக்கு, அரசுக்கும் பங்கு இருக்கு. ஆனா இப்ப இவங்க செட் பண்ண நரேட்டிவ் வந்து விஜய் தான் மொத்தம் முழுக்க விஜய் மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம உடன்பட. இதுல என்ன விஷயம்னா, இது வந்து ஒரு விபத்துன்னு தான் சொன்னோம். அதாவது அலட்சியமாக இருந்ததுனால ஏற்பட்ட விபத்து. எல்லாரோட அலட்சியமும் இதுல இருக்கு. அலட்சியமாக இருந்ததுனால ஏற்பட்ட ஒரு விபத்து. இந்த மாதிரி வந்து அடுத்து நடக்கக்கூடாது தான். இந்த மாதிரி யாரும் அலட்சியமா இருக்கக்கூடாது தான். ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனா விஜய் ஒரு கொலைகாரன் இதெல்லாம் பேசினார் ஒருத்தர், பேசிட்டு இருக்காரு. ஓகே, அவர் வந்து சாட்டை எடுத்து சுத்துவாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, விஜய் வந்து ஒரு கொலைகாரன்னு பேசினாரு. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். அவர் பனையூர்லேருந்து வெளியே வரல, இதெல்லாம் விமர்சித்தெல்லாம் கூட ஓகே. அவர் மக்களை போய் பார்க்கல, இப்போ போய் பார்க்குறாரு தேர்தல் நேரத்தில். ஸோ இன்னுமே கரூருக்கு போகலை, இதெல்லாம் ஓகேங்க. அதுலேருந்து கரூர் விவகாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் விஜயை பற்றி மட்டுமே பேசுறது, விஜயை தவிர்த்து வேறு எதுவுமே பேசுறது இல்லை. இன்னும் வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் தாவேக விஜய் தான் ஆட்சி செய்கிற மாதிரி, தமிழ்நாட்டில் தாவேக ஒரு கட்சி தான் இருக்கு போல. அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு அவர் விஜய் மட்டுமே பேசினுக்கிறது. ஆட்சியில் இருந்த டிஎம்கே பற்றி பேசினா தானே மக்களுக்கு டிஎம்கே மேலே வெறுப்பு வரும், டிஎம்கேக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு தோணும். இதுதானே ஒரு களத்தில் நடக்கும். அப்போ விஜய் மேலே மட்டுமே நீங்கள் தவறு சொல்லிட்டா விஜய்க்கும் ஓட்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறது சரிதான். அதுக்காக டிஎம்கே விட்டுட்டு நீங்கள் விஜய் மேலே மட்டுமே சொன்னால் மக்களுக்கு எப்படி தெரியும்னா, என்ன இவ்வளோ நாள் டிஎம்கே எதிர்த்துட்டு இவர் மட்டும் விஜய் இன்னமும் ஆட்சியில் இந்த மாதிரி இவரே எதிர்த்துருக்குறாங்க அப்படின்னு தான் தோணும். ஸோ கண்டிப்பாக பொதுமக்கள் எல்லாருக்குமே தோணும். அப்போ கரூர் விவகாரத்தில் ஒரு தவறை ஏற்றிங்க, ஒரு தவறான நிலைப்பாட்டை எடுத்தீங்க. நீங்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறீங்க, அவங்க குடும்பத்தில் ஒரு இறப்பு ஏற்பட்டுச்சு. அதாவது அவங்க அண்ணன் குடும்பத்தில் ஏற்பட்டது, நீங்கள் அவங்கள தான் போய் சந்திச்சிருக்கணும், இவரை சந்திக்கணும்னு இல்லை. நீங்கள் இவரை சந்திச்சிங்க, கரெக்டா? அது எப்படி சந்திச்சிங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, சரி, ஓகே, சரி, உடம்பு முதுகு கொஞ்சம் வலிச்சு. புரியுது, இமிடியேட், ஓகே, சரி. நீங்களும் சாட்டை துறைமுறை சீமான் அவர்களும் சாட்டை துறைமுறை அவர்களும் போய் சந்திச்சாங்க. அவருக்கு எதுக்கு சந்திக்கணும்? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை போட்டுட்டு போய் சந்திச்சிருப்பாரு. எதிர்க்கிறாருங்க திமுக அப்பயும். ஆமாம், கருப்பு சட்டை உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் போட்டு போனீங்கன்னா சொல்லுங்க. சரி, போய் சந்திச்சுட்டு, அதாவது நீங்கள் எதனால சந்திச்சிங்க? பங்காளின்றதுனால சந்திச்சிங்களா? பங்காளின்னு வேற சொல்லாது. பின்ன என்னன்னா, கொஞ்ச நாள் அதுக்கு முன்னாடி தான் வந்து நீங்கள் பங்காளின்னு சொன்னீங்க. எனக்கு இந்த பங்காளின்னு சொல்லும் போதெல்லாம் எவ்வளோ ஒரு கோபம் வந்துச்சு தெரியுமா? ஏன்னா டிஎம்கே மேலே அந்த அதீத வெறுப்பும், இவங்க ஆட்சியிலே இருக்கக்கூடாது, இவங்க ஒட்டுமொத்தமாக அந்த ஈகோ சிஸ்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு உள்ளுணர்வு இருக்கும். காங்கிரஸ் மேலேயும் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, இலங்கையில் நடந்த பிரச்சனை. ஸோ எந்த அளவுக்கு சிங்களர்கள் மேலே நம்மளுக்கு அந்த வெறுப்பு, சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் மேலே எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெறுப்பு இருக்கணுமோ, அந்த அளவுக்கு காங்கிரஸ் மேலேயும் டிஎம்கே மேலேயும் நம்மளுக்கு அவங்க அழியிற வரைக்கும் நம்மளுக்கு வெறுப்பு இருக்கணும். ஓகேங்களா? அது பகை தான். அவர் பேசியிருக்காரு ஆரம்பத்தில், அப்படிதான் பேசினார். அவர் பேசிதாங்க நம்மளுக்கு அந்த பகைன்றது தெரியுது, இந்த அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் அவருக்கு தெரியும் இவங்க தான் பங்காளின்னு நீங்களே சொன்ன எப்படிங்க? அப்போ நீங்கள் பங்காளின்னு சொல்லிட்டா நாங்கள் பங்காளின்னு ஏற்றுக்குப்போம், நீங்கள் உங்களுக்கு அந்த நினைப்பு இருக்குதா? நீங்கள் பகைன்னு சொல்லும் போது நாங்கள் பார்க்குறோம், பகைன்னு ஏற்றுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஆதாரத்தை பார்க்கணும், அது பண்ணணும். இப்போ பங்காளின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அப்போ நீங்கள் பங்காளின்னு சொன்னால் ஏற்றுக்கணும். சொல்லு, அண்ணன் சொன்னால் சரின்னு ஏற்றுக்கணுமா? 2 5 தான் அண்ணன் சொல்கிறேன் கேளு. அப்படிலாம் இல்லை. 2 4 தான். முதல்ல நீங்கள் 4ன்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் 5ன்னு சொன்னால் நீங்கள் மாற்றி பேசிட்டு உங்களுக்கு விமர்சிப்போமே தவிர நாங்கள் 5ன்னு தலையாட மாட்டோம். அரசியல் பேசுகிற எல்லாருக்கும், அரசியல் பேசுகிற மட்டும் பொதுமக்கள் எல்லாருக்கும் சுய சிந்தனை இருக்கணும். அப்போ தான் யார் சொல்கிற தவறையும் சுட்டி காட்ட முடியும். நம்ம வந்து யாருக்கும் அடிமையாகிட மாட்டோம். நம்ம மூளை ஒருத்தவங்க பேசுகிறாங்கிறதுக்காக நமக்கு பிடிச்சிட்டாங்கிறதுக்காக அவங்க செய்கிற தவறெல்லாம் ஆதரிச்சா நம்மளும் வந்து அடிமை மாதிரி தான் கணக்குது. அது அடிமைனா அந்த காலத்தில் இருந்த மாதிரி நம்மளை காசு கொடுத்து வாங்கிட்டு போகணும், நம்மளை வந்து நாள் கணக்கில் மணி கணக்கில் வேலை வாங்கணும் இல்லை. இந்த மாதிரி தவறாக இருந்தபோது நம்ம தவறுன்னு தெரிஞ்சுமே அதை ஆதரிச்சா அதுவுமே அடிமை தான். ஸோ இந்த மாதிரி ஒரு தவறை ஏற்றிங்க. அவங்கள பங்காளின்னு சொல்லும் போதும் உங்களுக்கு மீது விமர்சனம் வந்துடுச்சு தான். பாரி என்னென்ன விமர்சிச்சார் தான், எப்படி பங்காளின்ட்டு. ஸோ இப்போது பங்காளின்னா முதல்ல என்ன, அண்ணன் தம்பி தான் பங்காளின்னு சொல்லுவோம். அப்போது பங்காளி சண்டைன்னு நீங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்க. அப்போ அண்ணன் தம்பி சண்டையாது? திராவிடத்துக்கும் தமிழினத்துக்கும் அண்ணன் தம்பி சண்டையான்னு கேட்குறேன்.
அவங்களுக்கு வேணா இருக்கலாங்க அண்ணன் தம்பியா. அவங்களுக்கு ஆமாம், அவங்களுக்கு அப்படி இருக்கிறதுனால தான் மரியாதை நிமித்த காரணமா எல்லாரையும் அண்ணன் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால சொல்றேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் என்ன சொல்லுன்னா, பகைனா பகை தான், புரியுதுங்களா? கடைசி வரைக்கும் பகை தான். சும்மா அண்ணன் தம்பி பங்காளிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தில் தப்பு பண்ணீங்களா? உங்கள் மீது விமர்சனம் வந்துச்சு, ஓகேங்களா? நீங்கள் தவறு பண்ணுறீங்க, விமர்சனம் வரதாங்க செய்யும். அடுத்தது என்ன பண்ணீங்க? உங்கள் பங்காளியை சந்தித்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தான் பங்காளி, எங்களுக்கு பங்காளி இல்லை, எப்பவும் இருக்கவும் மாட்டோம். உங்கள் பங்காளியை நீங்கள் சந்திச்சு வந்ததுக்கப்புறம் உங்கள் பங்காளி தரப்புல இருந்து வரப்படுற படங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பங்காளி பையன் பேரப்பையன், ஓகே, பங்காளி பேரப்பையன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க பங்காளி தரப்புலேருந்து வரப்பட படத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்து நீங்கள் விமர்சிக்கிறீங்க. ஸோ இட்லி கடை படம், அடுத்தது பராசக்தி படம். பராசக்தியில செலியனே நான் தான்றது, தாய் கழுவி பார்த்துட்டு நான் தான் தாய் கழுவின்றது, அந்த மாதிரி ஆரம்பிச்சாரு. இப்ப எல்லைக்கையில நானே நடிக்கிறேன் நடிக்க போயிட்டாரு. ஸோ அப்படின்ட்டு போயிட்டாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் வரணும். முதல்ல லைட்டு பிடிக்கணும், அப்புறம் கேமரா துடைக்கணும், அப்புறமா தான் ஃப்ரேம்ல நடிக்கணும். இப்படிதான் படிப்படியா வர முடியும். எடுத்தோடனே ஹீரோ டைட்டில் கொடுத்துருவாங்களா? அதாங்க, நீங்க சினிமாவில் நடிச்சுட்டு இருந்துட்டு விட்டுட்டு தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்துட்டு திரும்பவும் சினிமா நடிச்சா என்ன அர்த்தம்? ஒருவேளை இந்த வாட்டி தேர்தல் ஏதோ சரியா நடக்கலன்னா அடுத்த திமுகவோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான ரெட் ஜெயின்ட்ல ஹீரோவா கலையரங்குவாரோ கதாநாயகன் அப்படின்னு போட்டு நடந்தாலும் நடக்கலாம், வாய்ப்பு இருக்குன்றீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது தமிழ் தேசியத்துக்கு பெரிய பின்னாடி விமர்சிச்சாரு, அடுத்த விமர்சனம் அப்படியே கூட போச்சு. அப்புறம் படமே நடிச்சிட்டாரு. அடுத்து வேற எங்க போவோம்? அங்கதானே போவோம். அதுக்கு அடுத்த லைன் அப்ல தானே வருதுன்றீங்க. ஸோ தொடர்ச்சி அப்படி பண்ணுறது. ஸோ இதெல்லாம் என்ன வேலைன்னு தெரியல. தமிழ் தேசியம்ன்றது மக்கள் பிரச்சனையை, தமிழ் இனத்துக்கான பிரச்சனையை பேசிட்டு இல்லாமல், அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் தொடர்ச்சியாக சினிமாவுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கின்னு நடிச்சுக்கின்னு எல்லாம் என்னங்க இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விஜய் அவர்களை சினிமாக்காரன்றீங்க, சினிமாவிலேருந்து நீங்கள் அந்த ஃபேமஸை பயன்படுத்தி இப்போ அரசியல் பண்ணுற, உனக்கு வேறு எதுவும் தெரியாதுன்றீங்க. எல்லாம் கரெக்டு தாங்க. ஆக்சுவலாக விஜய் ஆதரிக்கும் போதும் விஜய் சினிமாவில் தான் இருந்தார். விஜய் போன வருஷம் தான் படம் ஜனநாயகம் நடிக்கல. அவர் ரொம்ப வருஷமாக நடிச்சிட்டு இருக்காரு. அவர் மைக் சின்னத்தை வச்சு ஓட்டு கேட்கும் போதெல்லாம் விஜய் படத்தில் நடிச்சிருந்தார். ரொம்ப வருஷமா நடிக்கிறது தெரிஞ்சு திரை கவர்ச்சியை வச்சுதான் அவர் வராரு. பொதுமக்கள் அது மூலமா ஒரு 6000 இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க பின்னாடி வராங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் முழிச்சுக்கிறாங்க. தேர்தல் வருது, இவங்களுக்கு அப்பப்போ முழிப்பு வரும், அப்பப்போ தூக்கம் வரும். ஸோ இதுலயும் ஒரு முரண் இருக்குங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடி வேட்பாளரை நிறுத்துறீங்க. இதுவுமே ஒரு லைன் அப் மாதிரி என்ன பண்ணுறாங்க தெரியுமா? முதல்ல எல்ஜிபிடிக்கு சப்போர்ட்டான ஆட்களை ஐடிவிங்கில் வர்றது, தொடர்ச்சியாக எல்ஜிபிடிக்கு சப்போர்ட்டாக ட்வீட் எல்லாம் போகிறது, அந்த மூமெண்ட் எல்லாம் கலந்துக்கிறது, இந்த பாலியல் தொழிலுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி கூட ஒருத்தவங்க ட்வீட் போட்டிருந்தாங்க. வெண்ணிலா தாய்மானவன், ஐடிவிங்கில் ஒரு முக்கியமான நபர். அப்புறம் அது இன்னொருத்தர் நபர் பேர் ஞாபகம் எனக்கு. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த கே ரிலேஷன்ஷிப்புக்கு ஆதரவாக பேசியிருந்தார். இதெல்லாம் பாதி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாரு, ஓகேங்களா? அவர் சொன்னது அண்ணனும் சொல்லியிருந்தாரு, தமிழர் இல்லாத தலைமையை கொண்டுட்டு தமிழரோட கட்சியான ஐடிவிங் பொறுப்பில் தலைமையில் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் தலைமையே மாற்றுறீங்க. தமிழ் தேசியம் பேசுறீங்க, தமிழ்நாடு தமிழர் ஆளணுன்றீங்க. இத்தனை லட்சம் பேர்ல ஐடிவிங்க ஆள்றது ஐடிவிங்களுடைய நிர்வாக கட்டுப்பாடு மட்டும் பெருமொழியாளர்கிட்ட கொடுத்தா இது என்ன நியாயம்? என்ன இது தமிழ் தேசியம்? 3 லட்சம் தமிழர்கள்ல ஒரு தமிழன் கூடவா கிடைக்கல ஐடிவிங் தலைவருக்கு? ஆமாம், உறுப்பினர்கள் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. 36 லட்சம் பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. உங்கள் உறுப்பினர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் எத்தனை பேர் தமிழ் இருப்பாங்க. ஆனால் பெருமொழியாளர் தான் நீங்கள் தூக்கிட்டு நீங்கள் அங்கே போடணுமா? இதுவும் ஒரு முரண். உங்கள் கொள்கைக்கு இது ஒரு முரணான விஷயம். தமிழ் தேசிய கொள்கைக்கு முரணான விஷயமா? இந்த மாதிரி இந்த விஷயத்தை தான் மூர்க்கமாக பாரி அண்ணன் விமர்சித்தார். அந்த டைமில் உங்கள் ஐடிவிங் கட்டமைப்பு இந்த 10 ஃபேக் ஐடியில் என்ன பண்ணிச்சு? தொடர்ச்சியாக வன்மத்தை கக்கிச்சு. அவருடைய குடும்பத்தை பற்றி எடுத்து பேசுறது, அவர் ஆபாசமாக பேசுறது, அதிமுக. ஆமாம், தொடர்ச்சி அதிமுக கிட்ட பணம் வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லுது. வெட்டி வாங்கினா நம்ம எங்க 10க்கு 10 ரூம்ல இருக்கணும், அதிக பங்களால வீடியோ எடுத்துருக்கலாம், பெரிய அரங்கம் போட்டு நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த மாதிரி அது வன்ம பாசறை. இனிமேல் ஐடிவிங்கன்னு சொல்லக்கூடாது, அது வன்ம பாசறை. எல்ஜிபிடிக்கு ஆரம்பிச்சாங்க, வானவில் பாசறை ஒன்று உருவாயிருச்சு. அது இப்போ வன்ம பாசறை. இது வன்ம பாசறை ஏவி விட்டு நீங்கள் இந்த வேலை பார்த்தீங்க. தொடர்ந்து லைன் அப்ல அதுவும் இருக்குது, புதுசாக இருக்குது. ஸோ இது ஒன்று. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் தவறுக்கு மேலே தவறு தமிழ் தேசியத்துக்கு எதிரான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் பார்த்துக்கிட்டே சக தமிழ் தேசியவாதிகள் பார்த்துக்கிட்டே என்ன பண்ணணும், அண்ணன் என்ன பண்ணுறது செய்யட்டும், அண்ணன் ஆச்சேன்னு நம்ம அமைதியெல்லாம் இருக்க முடியாது.
விமர்சனம் வரதான் கட்சி தான் இருக்குன்னாலும் விமர்சனம் சரியா செஞ்சா ஆதரிப்போம், தவறுனா தவறு தான். விமர்சிக்க தான் செய்வோம். இது வரைக்கும் பாரி அண்ணன் வந்து 2017 நான் பார்த்துட்டு இருக்கிறேன். தவறுனா தவறுன்னு சொல்லக்கூடிய ஆள். தவறுனா யார் செஞ்சாலும் தவறுன்னு சொல்லுவார். ஓகேங்களா? எங்க அண்ணன் சீமானே வந்து திருவள்ளுவரே விமர்சிச்சிருக்காங்க அந்த கல்வி விஷயத்துல. ஏன்னா பாட்டம் ஒருத்தன் தெரியாம எழுதிட்டு போயிட்டான், தப்பா எழுதிட்டு நான் அதை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு கூட நீங்க ஒரு விமர்சனம் மாதிரி வச்சீங்க. திருவள்ளுவரே விமர்சிக்கலாம், ஆனா சீமானை விமர்சிக்க கூடாதுன்னா எப்படிங்க? ரொம்ப ஓகே, புரியுது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாரும் கிடையாது, எல்லாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர். எல்லாருமே சீமானவர்களும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அடுத்தது இப்போ சமீபத்துல பாருங்க, இந்த சித்திரை தமிழ் புத்தாண்டு வந்துச்சு. சித்திரை 1 தமிழர் புத்தாண்டு. நீங்கள் என்ன வந்து ட்வீட் பண்ணிடுறீங்க தெரியுங்களா? அதாவது உங்கள் அஃபிஷியல் கட்சியிலிருந்து வந்த ட்விட்டரில் போஸ்ட் நீங்கள் என்ன வாழ்த்து சொல்லிக்கிறீங்கன்னா, சித்திரை மாதத்தின் முதல் நாளை கொண்டாடும் தமிழர்களுக்கு வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி பண்ணியிருக்கீங்க. அது என்ன சித்திரை மாதத்தின் முதல் நாள்? அடுத்து என்ன வைகாசி மாதத்தின் முதல் நாள் கொண்டாடுங்கன்னு சொல்லுவீங்களா? அடுத்து ஆடி 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 போனா ஆவணி, ஐப்பசி போனா புரட்டாசி, அதெல்லாம் இந்த மாதிரி போயிட்டு இருப்பீங்களா மாசம்னு? ஏன் உங்க அந்த பதிவில் தமிழர் புத்தாண்டுன்னு ஏன் வரல? ஏன்னா அவரோட அண்ணனான கமல்ஹாசன் வந்து ரொம்ப அழகா போட்டதுனால தம்பி அது மாதிரி போடக்கூடாதுன்றதுக்காக இப்படி போட்டிருப்பாருங்க. அவர் ரொம்ப அழகா போட்டிருந்தாரு. அவரு கூடங்க அந்த திராவிடத்துக்கு டார்ச் லைட் அடிக்கிறவங்க கூட தமிழ் புத்தாண்டுன்னு சொல்ற அவங்க பதிவில் வருதுங்க தமிழ் புத்தாண்டு. உங்களுக்கு என்னங்க வலிக்குது? தமிழ் தேசிய கட்சின்றீங்க, தமிழ் தேசியத்தினுடைய ஒற்றை நம்பிக்கைன்றீங்க, எங்களை விட்டா தமிழ் தேசியத்துக்கு ஆள் இல்லைன்றீங்க, தேர்தல் நேரத்தில் நாங்கள் தான் ஒரே ஆள் அரசியல் காலத்தில் நிற்கிறேன்றீங்க, ஆனால் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்ல மாட்டீங்க. பங்காளி கோயிச்சுக்குவாங்களா? பங்காளின்னு அடிக்கடி வேற சொல்லாது. பங்காளி நம்ம இப்ப திராவிட தரப்பு தானே வந்து தை தான் புத்தாண்டு, சித்திரை இல்லைன்னு குழப்பினாங்க. ஓகேங்களா? வருடம் குழப்பம். தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல தமிழ் தேசியம் இருக்கா? தமிழ் தேசிய தரப்புல கட்சி இயக்கம் யாரா இருந்தாலும் அதை சொல்லணுமா? ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தமிழ் புத்தாண்டு மென்ஷன் பண்ண என்ன அர்த்தம்? அப்ப நாங்க என்ன நினைக்கிறது? 4 வரியில போட்டாரு. ஆக்சுவலா மற்ற விஷயத்துக்கெல்லாம் பக்கமா போடுறவரு. இதுக்கு ஒரு தெளிவு விளக்க உரை மாதிரி போட்டிருந்தா அந்த குழப்பம் கொஞ்சம் தெளிவாயிருக்கும். நீங்க பண்ண சித்திரை முதல் நாளை கொண்டாடுன்னு போடுறீங்க. சின்னதா போட்டது ரொம்ப பெரிய அளவுல புரியல, பெருசா பண்ணும்போது பொதுமக்கள் விளங்கி இருக்கும். இதெல்லாம் விமர்சிக்க கூடாது, இதெல்லாம் கண்டுக்க கூடாதுன்னா என்னங்க? அப்புறம் இப்ப நீங்க வந்து எவ்வளவு தப்பு பண்ணுவீங்க, அவன் தமிழ் தேசியவாதிகள் உங்களை விமர்சிக்க கூடாது அப்படின்றதுலாம் நியாயமே கிடையாது. இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சங்கர மடத்துக்கு போனீங்க. இப்போ சங்கர மடத்துக்கு எதுக்கு சங்கர மடத்துக்கு போறீங்க? காலில் வந்து ஆசீர்வாதம், வேற எதுக்கு? தேர்தல் பிரச்சாரத்தில் வெற்றி பெறணும்ட்டு பெரியவா கிட்ட மகா பெரியவா கிட்ட நீங்க ஆசீர்வாதம் போனீங்களா? ஆமா, நாம் தமிழர் வந்து ஆட்சி அமைக்க வேண்டாமா? எல்லாரும் அதுக்கு வந்து நீங்க அந்த இந்துத்துவ கருத்தியில் ஏற்றுக்கிட்டு பிராமணியம், வர்ணாசிரமம், ஆகம விதிகளை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற சங்கர மடத்தில் போய் தான் நீங்கள் வந்து சாமி கும்பிடணும். முருகர் கோயில் இல்லை, ஊருக்கு விநாயகர் கோயில் இல்லை, நம்ம தமிழர் கடவுளே இல்லை, சங்கர மடத்துக்கு தான் போகணுமா? அப்போது இது ஒரு மேலே ஒரு பெரிய விமர்சனம் இப்போ நீங்கள் பண்ணுறது. அடுத்தது இது சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, நடுவில் விட்டுருப்பேன். அது என்ன, பிராமண கடப்பாறை எடுத்து திராவிட பாறையை உடைக்கிறது? தமிழ் தேசிய கடப்பாறை தொலைச்சிட்டாருங்க அவரு, அதனால பிராமண கடப்பாறை கைக்கு வாட்டமா இருந்ததுன்னு எடுத்திருப்பாரு. இது வர என்ன பண்றாருன்னே புரியலைங்க இவரு. அதனாலதான் புரிய மாட்டேங்குது. நான் என்ன கேக்குறேன்னா, பிராமண கடப்பாறை தான் உங்களுக்கு கிடைச்சது, அதான் தொலைச்சிட்டாரு சொல்றேன். விடுங்க, பிராமண கடப்பாறை தூக்கி தான் நீங்க போயிடுப்பீங்க. தமிழ் கடப்பாறையை நீங்க தொலைச்சிடுவீங்க, கண்டுக்க மாட்டீங்க. கடப்பாறை இல்லையா உங்களுக்கு? தமிழ்ல கடப்பாறை கிடையாது, பிராமண கடப்பாறை தான் கிடைக்குது. தேடிட்டு இருக்கோம், கண்டுபிடிச்சு போடும். பிராமண கடப்பாறை தான் உங்களுக்கு கிடைக்குதா? அதான் சொல்றேன், எங்க தமிழ் தேசிய கடப்பாறை தொலைச்சிட்டாருன்னு. எங்கள்ட்ட இருக்குது, தொலைஞ்ச கடப்பாறை எங்கள்கிட்ட தான் இருக்குது. நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு வந்து தமிழ் கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து திராவிடத்தை உடைக்கிறோன்னு பாருங்கள். ஆரியத்தையும் உடைப்போம். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து இப்போ பாரதியார் தான் உங்களுக்கு வந்து பெரியார் ஈவேராவை எதிர்க்கிறதுக்கு வந்து பாரதியார் தான் உங்களுக்கு ஒரு இது இருக்கிறாரா? அவரு இந்தி தேசியவாதி, அவர் மேலேயும் விமர்சனங்கள் இருக்குது. தமிழுக்காக அவர் நிறைய தொண்டாட்டியிருக்காரு, பணியாற்றி பாராட்டலாம். ஆனால் ஒரு இந்தி தேசியவாதி. நம்மளுக்கு நல்லது விஷயத்தை எடுத்துக்கிட்டு இந்தி தேசிய பக்கம் இருக்கிறவங்க சரி ஓகே அப்படின்னு நம்ம விட்டுறணும். அவங்கள்ட்ட நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும். வேற தமிழ் தேசிய அவரும் ஒரு பிம்பமும் வேற ஆள் இல்லாத மாதிரி முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அப்பவே பெரியார் இருக்கும் போதுல இருந்தே எதிர்த்தாருல்ல பெரியார். அவரை எடுத்துட்டு நீங்க அடிங்க, பெரிய இது ஈவேரா பிம்பத்தை உடைங்க, தமிழ் தேசியத்தை வச்சு திராவிடத்தை உடைங்க. அவரை எடுத்துட்டு நீங்க போயிட்டு திராவிடத்தை உடைங்க, அவரை கடப்பாறையை பயன்படுத்துங்க. அவர்லாம் உங்களுக்கு கடப்பாறையை தெரியலையா?
நம்ம கிட்ட இருக்குங்க கடப்பாறை, அவர்கிட்ட இல்ல. அவர்கிட்ட இருக்காது. தமிழ் தேசிய கடப்பாறை நம்ம கிட்ட தான் இருக்கு. ஏன்னா பங்காளி இல்ல. ஸோ பங்காளி சண்டை தானே போயினுக்குது. இது வந்து இனத்தினுடைய பகை இல்லை, உங்களுக்கு வந்து பங்காளி சண்டை. அப்படிதான் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்க பண்ண விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு சொல்றதுக்கு, ரொம்ப லென்த்தாக போகும். அதாவது முரண்களின் மூட்டையாக இப்போ வந்து நாம் தமிழ் கட்சி இருக்குது. திராவிடமும் அப்படி இருந்தது. அதே மாதிரி பெரியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முரண்களின் மூட்டை. அதே மாதிரி தான் இப்போ நாம் தமிழ் கட்சி, அதோடைய தலைமை தான் நம்ம சொல்கிறோம். நாம் தமிழ் கட்சின்னு பொதுவாக சொல்லும்போது அங்கே இன்னமுமே வந்து இனத்துக்காக கஷ்டப்படுறவங்க, தமிழ் தேசத்துக்காக உழைக்கிறவங்க இன்னுமே இளைஞர்களாக இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள நம்ம எதுவும் இது பண்ணலை, காயப்படுத்துகிற மாதிரி நம்ம பேசலை. நம்ம விமர்சிக்கிறது தலைமையை. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கிங்க. தலைமையை விமர்சிக்கிறோம். தலைமை சரியில்லைன்னா விமர்சிக்கிறோம், தவறுன்னு சுட்டி காட்டுறோம், திருத்திக்கிங்க. அதை தான் பாடியார்னு இவ்வளோ காலமாக பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து அதை திருத்திக்கிட்டீங்க சொல்லுங்கள்? இது வரைக்கும் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். கடந்த கிட்டத்தட்ட 10 வருஷங்களில் அவரும் பாடியார்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, கண்டுக்கிறது இல்லை, அது திருத்திக்கிறது இல்லை ஒரு விஷயத்தையும். அப்புறம் அவர் எதிர்க்க தான் செய்வார். அப்புறம் அவர் வந்து சரி இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், தமிழ் தேசியத்துக்குன்னு வேற ஒரு உண்மையான இயக்கம் கட்சின்னு எதுவும் இல்லை, நம்மளே இயக்கத்தை கட்டமைப்போம், நம்மளே கட்சியாக மாறும்னு அவர் தனியாக செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்போது உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை உருவாகுது. அந்த தேவையை நீங்கள் உருவாக்குறீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ சமீப காலமாக நீங்கள் தொடர்ச்சியாக தவறு செஞ்சுட்டு வரீங்க. தமிழ் தேசியத்துலேருந்து பாதியிலேருந்து விலகிட்டு இருக்கீங்க. சில உதாரணத்துக்கு நம்ம யாத்திசை, பராசக்தி போன்ற படங்களை வந்து தமிழுக்கு எதிரான படங்களை வந்து எதிர்த்தோம். ஆனால் அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ இது வந்து இதான் இப்போது வேறு வழி இல்லை. தமிழ் தேசியத்தின்னு ஒரு உண்மையான கட்சி தேவைப்படுது, இயக்கம் தேவைப்படுது. அதை நோக்கி பாடியார்னு பயணிக்கிறாரு. அந்த இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தவறுகளை நீங்கள் திருத்திக்க மாட்டீங்க. அப்போ தவறு பண்ணிட்டு தான் மக்கள்கிட்ட சொல்ல தான் செய்வாங்க, எக்ஸ்போஸ் பண்ண தான் செய்வாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ் தேசியவாதிகள்கிட்ட சொல்கிறோம், பார்க்குற பொதுமக்கள்கிட்டையும் சொல்கிறோம், இதுதான் நடக்குது, பிரச்சனை இதுதான். இப்போது தேர்தல் கட்டத்தில் அது ஏன் பண்ணணும்? இப்போதைக்கு நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற அதாவது நாம் தமிழ் கட்சி தான் தமிழ் தேசியத்துக்கான ஒரே கட்சியாக இருக்குது. வேற இப்போ விட்டுட்டு நீங்கள் தேர்தல் சமயத்தில் விட்டுற வேண்டியதானே, ஏன் தேர்தல் சமயத்தில் இதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் இருக்குது. ஏன்னா தேர்தல் காலத்தில் நிறைய பேர் உழைக்கிறாங்க இளைஞர்கள் அப்படின்ட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவும் தான் தேர்தல் காலத்தில் இளைஞர்கள் வேகாத வெயிலில் உழைக்கிறாங்க, அதிமுகவில் இருக்கிறாங்க, பாஜக, விஜய் தொண்டர்கள். அப்போ என்ன பண்ணுறது? எல்லாரும் தான் வெயிலில் வேகாத வெயிலில் கடிமட்ட தொண்டர்கள் எல்லாரும் தான் கஷ்டப்படுறான். எல்லார் தலைமையுமே நம்ம குறை சொல்கிறோம்ல, எல்லார் தலைமையுமே சரியில்லைன்னு விமர்சிக்கிறோம்ல. உங்கள் தலைமையிலையும் குறைகள் இருக்குது, அதை நம்ம சுட்டி காட்டுறோம். குறைகளை இருக்கும் பட்சத்தில் விமர்சிப்பாங்க தான். திருத்தணும்னா திருத்திக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்கள் மீது விமர்சனம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களை மக்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ மற்ற உண்மையாக தமிழ் தேசியத்துக்கு இத்தனை காலம் உழைச்சவங்க அதை தான் செய்வாங்க. தேர்தலில் ஆதரவு தரலை அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம் பாடியண்ணன் அவர்கள் உங்களுக்கு ஆதரவு தரது தான் இருந்தார். 2016 26 10 வருடம் இத்தனை காலம் உங்களுக்கு ஆதரவு தரது தான் இருந்தார். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தொடர்ச்சியாக தப்பு பண்ணும்போது விமர்சிக்கிறாரு. இதுக்கு மேலே ஆதரவு தர முடியாத பட்சத்தில் இப்போ நீங்கள் ஆதரவு தந்துட்டா மட்டும் உங்களால் ஜெயிச்சிட முடியுமா? நீங்கள் போடுற எல்லா வேட்பாளர்களும் மாற்றி போட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு தொகுதியில் ஒரு டைமில் நிற்கிற வேட்பாளர் அடுத்தது வேற எங்கேயா நிற்பார். கோவைன்னு பேர் வச்சுட்டு நாகப்பட்டினம், நத்தம்னு பேர் வச்சுட்டு நாகர்கோவில், பேர் வச்சுட்டு அது எங்கேயோ கடுமாவோ ஏதோ ஒரு ஊரில் இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் அடையாளமாகி மக்கள் முன்னாடி மக்களுக்கு நல்லது செஞ்சு மக்கள் பிரச்சனைகளை பேசி அடையாளமாகி மக்கள் ஆதரவு பெற்று தான் ஜெயிக்க முடியும். இதுதான் கள நிலவரம். மாற்றி போட்டிங்கன்னா வாக்கு சதவீதம் வேணால் ஏறலாம், அது இறங்குது அது அப்புறம், ஆனால் ஜெயிக்க முடியாது. இதை அவங்க ஆதரவாக சொல்கிறாங்க. இது எப்படின்னா எங்களோட வாக்காளர் எங்களோட வேட்பாளர் வந்து எல்லார் தொகுதியிலும் போய் ப்ராப்ளம் ஆகணும். அதாவது அந்தந்த தொகுதிக்குன்னு இல்லாமல் எல்லா தொகுதியிலும் எல்லா வேட்பாளரும் அந்த மாதிரிலாம் ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. ஸ்டார் கேண்டிடேட் இப்போ சீமான் அவர்கள், சாடி தர்மன் அவர்கள், கொஞ்சம் பிரபலமாக இருக்கிறவங்க போய் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணலாம். ஆனால் அந்தந்த தொகுதியில் அந்தந்த வேட்பாளர் தொடர்ச்சியாக ஒரு 2-3 எலெக்ஷனாவது நின்று மக்களுக்காக பிரச்சனையை பேசி தொடர்ச்சியாக செயல்பட்டால் தான் மக்கள்கிட்ட போய் சேர முடியும். அவங்க முகம் ஞாபகம் இருக்கும், அந்த ஊர்க்காரராக இருக்கணும், முக்கியமாக அந்த தொகுதிக்காரராக இருக்கணும். அப்போதான் இந்த மாதிரி ஒரு இதுவே இந்த நடைமுறை இல்லை நாம் தமிழ் கட்சியில், பல ஆண்டுகளாக இல்லை. ஓகேவா? இன்னொன்று வந்து முதல்ல உங்கள் கட்சி எல்லா கிராமத்துலையும் இருக்கா? 15 வருஷம் ஆச்சு. நீங்கள் வந்து மாற்று அரசியல் முன்வைக்கிறீங்க. நீங்கள் யாரு கூடயும் கூட்டணி போகாது கூட ஓகே, யாரு கூடயும் நீங்கள் போகிறீங்க போகலை, அது 2வது விஷயம். ஆனால் உங்கள் கட்சி தனியாக ஜெயிக்கணும்னா, தனிப்பெரும்பான்மையை ஜெயிக்கணும்னா எவ்வளோ கிராமம், 12,000 கிராமங்களுக்கு மேலே இருக்குது. அந்த கிராமங்களில் உங்களுடைய கட்சி கட்டமைப்பு இருக்கா? பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க எல்லா கிராமத்துலையும். ஏன்னா ஒரு கிராமத்தில் ஒரு 3000 ஓட்டு இருக்குதுன்னா ஒரு 1000 ஓட்டை உங்கள் பொறுப்பாளர்கள் கவர அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் இல்லை, பல கிராமங்களில்
பல நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இல்லை. வேட்பாளர்களே வேற வேற ஊருக்கு போறாங்க. ஸோ கட்டமைப்பே சரியில்லை அப்படின்னும் போது எப்படி ஆதரவு கொடுக்க முடியும்? அதனால அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு? யாருக்கும் ஆதரவு இல்லை. நீங்க சொல்றீங்கல்ல, இன்னொன்று ஓட்டு போட சொல்றது, இலவச பேருந்துல போறியா எனக்கு ஓட்டு போடாத, மது குடிக்க எனக்கு அது ஓட்டு மக்கள் போடாத. அலட்சியமா பேசுறது ஒரு பக்கம். யார் தான் இப்ப யாரை ஓட்டு போடணும்னு சொல்ல வர்றாருன்னு எனக்கு புரியல. அவர் யாருமே போடாதீங்க, நானும் ஜெயிக்கல, இப்படியே நான் போயிட்டு இருக்கிறேன். அதுதான் ஒரு முடிவு விடுங்க. இப்போ நீங்க சொல்றீங்க அதிமுக கிட்ட பணம் வாங்கிட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்காக தான் அவர் வேலை பார்க்குற மாதிரியும், இல்லை விஜய் தரப்புக்கு வேலை பார்க்குற மாதிரியும் நீங்க சொல்றீங்க. அவர் தெளிவா சொல்றாரு, எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை இந்த எலெக்ஷன்லன்னு சொல்லிட்டாரு. ஆமா, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் என்ன பேசியிருக்கிறீங்கன்னு புரியல. எந்த ஆதாரமும் இல்லாமல் குற்றச்சாட்டு வருது. இப்போ நான் கேட்குறேன், நானும் சொல்கிறேன், நீங்கள் வந்து இவ்வளோ பண்ணும்போது டிஎம்கே கிட்ட ஒரு 500 கோடி வாங்கிட்டீங்க, 1000 கோடி வாங்கிட்டீங்க. 500 1000மா? ஏங்க அவ்வளோ பெருசா? ஆமாம், நான் சொல்லுவேன், நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்போ நானும் சொல்கிறேன், பயப்படாத பதறப்படாதீங்க. ஸோ நானும் சொல்கிறேன், அப்போது உங்களால் அது ஏற்றுக்க முடியுமா? ஆதாரம் காட்டுன்னு கேட்பீங்களா? இப்போ இவர் பணம் வாங்கிறதுக்கு நீ ஆதாரம் வச்சுக்கிறேன், அவதூறு. சரியான போசுது. சரி, ஓகே, அவதூறு. ஸோ அவதூறு பரப்புறதே அரசியலாக செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு பட்சம் மேலே ஆபாசமாக பேசுறது, இதுதான் உங்கள் ஐடி விங் செஞ்சுட்டு இருக்குது. திமுகவுக்கு நிகரா மாறிட்டாங்க. திமுக ஆட்சியில இருந்திருக்காங்க, திராவிட அரசியல் இருந்தது இல்லை. ஸோ அங்க இருந்தானே வந்தேன்னு ஒத்துக்கிறாங்க, வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஸோ அதான் இது வந்து அதாவது உங்கள் மீது விமர்சனம் வைக்கிறது, உங்கள் மீது ஒரு குறை சொல்கிறது வந்து நீங்கள் திருத்திக்கணும்னு சொல்லி பார்த்திச்சு. திருத்துற மாதிரி கிடையாது. இனிமேல் தனியாக செயல்படணும் முடிவு எடுத்ததுக்கப்புறம், தனி இயக்கம் ஆரம்பித்து கட்சியை கட்டமைக்கணும் முடிவு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்கு எப்படிங்க ஆதரவு கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது, யாருக்குமே ஆதரவு கிடையாது. ஸோ இப்போ பாரியன் இயக்கம் ஆரம்பிக்க போகிறாரு, நாங்கள் தனியாக இயங்க போகிறோம் அப்படின்னும் போது யாருக்கும் ஆதரவு தெரிவிக்க முடியாது. ஸோ யாருமே சரியில்லைன்னா அப்புறம் நான் தனியாக அண்ணா ஆரம்பிக்கிறாரு, நமக்கு கூட நிற்கிறோம், அப்போ தனியாக போக வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது, இதை பற்றின விஷயங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உட்காந்துட்டு உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப கமெண்ட் அதிகமாச்சுன்னா இன்னொரு வீடியோவே போட்டுடலாம், விளக்க வீடியோ கூட போட்டுடலாம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறாங்க, என்னன்னா இன்னொரு குற்றச்சாட்டுகள் வருது. நீங்கள் தமிழ் தேசிய அரசில் நீங்கள் என்ன பண்ணீங்க, நாம் தமிழ் கட்சிக்கு நீங்கள் எங்கே ஆதரவு கொடுத்தீங்க போனீங்க. இப்போது நான் வெறும் சும்மா சொன்னேன், லிஸ்ட் எடுத்து எப்பப்பெல்லாம் என்னென்ன மாதிரியான ஆதரவுகள் கொடுத்துருக்காரு, எங்கெங்கெல்லாம் நாம் தமிழ் கட்சிக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு, எந்தெந்த பிரச்சனைகள்லாம் எல்லாத்தையும் நாங்கள் லிஸ்ட் எடுத்து ஆதாரத்தோடு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இருக்குது, ஓகே, ஆதாரத்தோடு சொல்கிறோம். அதுக்கப்புறம் உங்கள் வாயை எங்கே கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். இந்த கேள்வி கேட்ட வாங்கலாம். இந்த விஷயத்த வந்து நம்ம மக்கள்கிட்டையும் தமிழ் தேசியவாதிகள்கிட்டையும் இதுதான் பிரச்சனை, இதுதான் நடக்குது. ஸோ தனி இயக்கமாக கட்சியாக தொடங்க போகிற தமிழ் தேசியத்தில் செயல்பட போகிறதுனால குறை இருக்குந்தா குறைன்னு சொல்லுவோம், விமர்சிப்போம். தப்புனா தப்பு தான், அப்படி தான் சொல்லுவோம். அதுதான் வந்து நம்ம மக்கள் முன்னாடி சொல்லுது. உண்மையான தமிழ் தேசியம் பேசணும், செயல்படணும்னு நினைக்கிறவங்க பாரி அண்ணன் தொடங்க போகிற இயக்கத்தில் சேர்ந்து நீங்களும் செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். நன்றிங்க.